காரணி காரியம் ஆக கலந்தவள் வாரணி காரணி வானவர் மோகினி பூரணி போதாதி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 3வது அத்தியாயமாக அர்ச்சனையில் இன்று நாம் 1011வது பாடல் சிந்திக்க இருக்கின்றோம். தானவனாக அவனே தானாயிட ஆன இரண்டில் அறிவன் சிவமாக போனவன் அன்பிது நாலாம் மரபுறத்து ஆனவன் ஆகுமோர் ஆதித்த தேவரே. ஆனவனாக அவனே தானாயிட ஆன இரண்டில் அறிவன் சிவமாக போனவன் அன்பிது நாலாம் மரபுறத்து ஆனவன் ஆகுமோர் ஆதித்த தேவரே. இதன் விளக்கமாக உயிர்கள் அர்ச்சனை செய்து தனது பக்தியினால் தம்மை சிவமாகவும் சிவமே தானாகவும் ஆகிய இரு வழிகளிலும் சிவத்தை அறிந்து உணர்ந்தவர்களின் பேரன்பினால் இறைவன் அடையும் வழிகளில் 4ஆம் நிலையாகிய சாயுச்சிய நிலையை அடைவார்கள். அப்படி சாயுச்சிய நிலையை அடைந்தவர்கள் பேரொளியாகிய ஆதித்ய தேவராவார்கள் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஐயா வணக்கம். வாருங்கள் சப்பனன் ஐயா. வணக்கம். 1011 தான் பாடல் இல்லையா? ஆமாங்க ஐயா. நல்லது நல்லது. ஸோ இந்த பாடலில் இப்போ இந்த பாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு 8 பாட்டு பார்த்துருப்போம். பின்னாடி வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாடல்கள் இருக்குது. இந்த 8 பாடல்களுக்கும் 4 பாடலையும் கொஞ்சம் பிரிச்சுக்கலாம் 2 அர்ச்சனை தலைப்பிலேயே. ஏன்னா முதல்ல இருக்கக்கூடிய 8 பாடல் நேற்று பார்த்த வரைக்கும் பாடல்கள் என்னென்னா அர்ச்சனைனா என்ன, அது எப்படி பண்ணணும், இதை மட்டும்தான் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்காரு. பாடல்லேருந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். மலர்கள்ன்றதுலேருந்து ஆரம்பிப்பார். எப்படி மலர்கள் போடணும், எப்படி நைவேத்தியம் பண்ணணும், எப்படி அவருக்கு காப்பு போடணும்னு ஆரம்பித்து ஒன்றுனா சொல்லிகிட்டே வந்தவர். அப்படி அர்ச்சனையெல்லாம் செய்வதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்றத இந்த 4 பாடல்களை பின்னாடி சொல்கிறார். ஸோ 1010வது பாடல் வரைக்கும் எப்படி செய்வதுன்னு சொன்னவர் 11களில் இருந்து என்ன அதனுடைய பலன், இப்போ அர்ச்சனையை சொல்லிட்டார் எப்படி செய்யணும்னு. இப்போ அதை நம்ம செய்வதனால் நாம் அடையக்கூடிய பலன்கள் என்ன, அதுதான் இந்த பாடல்களை சொல்லப்படுறார். ஸோ முதலடியில் தான் அவனாக அவனே தானாயிட அப்படிங்கிறார். இப்போ உயிர்கள்லேருந்து என்ன எப்படி இருப்பாங்களா, அந்த அர்ச்சனையை கரெக்டாக செஞ்சாங்கன்னா பர்ஃபெக்டாக செய்யும்போது தான் தான் அவன் தான் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களாம். இந்த பக்தியினால் என்ன பண்ணுறாங்களாம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் தான், அந்த இறைவன் தான் நம்ம அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. ரெண்டாவது அவன் தான் நாமளாக இருக்கோம், ரெண்டுமே இந்த இடத்துல. ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிறாரு. இப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு என்ன சொல்கிறாராம், ஆன இரண்டில் அறிவன் சிவமாக அப்படிங்கிறாராம். முதல்ல தனக்குள்ளே இருக்கக்கூடிய இறை தன்மையை அவர் உணர்ந்துக்கிறார். அதாவது இறைத்தன்மைன்றது எடுத்தோடனே ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் கிடையாது. இந்த இடத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்ம இதை சொல்லுவோம் இல்லையா, முனிவர்னு சொல்லுவோம், துறவின்னு சொல்லுவோம், ஞானிகள்னு சொல்லுவோம், மகான்கள்னு சொல்லுவோம், ரிஷிகள்னு சொல்லுவோம், சித்தர்கள்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒவ்வொரு விதமான நிலைகள் தான் இந்த இடத்துல. நம்ம எல்லாருமே மொத்தமாக ஒரே 19 இறைவனை உணர்ந்துட்டவங்க, அவங்களாம் சாமி ஆகிட்டாங்க அப்படின்றது ஒரு பேச்சு வழக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜஸ். இதெல்லாம் எடுத்தோடனே துறவு நிலை தான் முதல்ல அட்டாயங்க யோகத்தில் வந்திருக்கும் இதெல்லாம். ஸோ துறவு முதல்ல நிலை, அப்புறம் ஞானம் பெறுது, அப்புறம் மகான் ஆகுதல், அப்புறம் சித்தர் ஆகுதல், அப்படின்னு ஒன்று ரிஷி ஆகுதல், ஒன்றுன்னா போயிட்டே இருக்கும் முனிவர் ஆகுதல். அந்த மாதிரி முதல்ல ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சனை செய்வதனால நிலையில் என்ன தெரிஞ்சுக்கும் அப்படின்னா, முதல்ல நமக்குள்ளே தான் அந்த இறைவன் இருக்கிறார். இப்போ வரைக்கும் தான் ஒரு அகங்காரத்தோடு செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா. இந்த அகங்காரம் எல்லாமே போயிட்டு முதல்ல நான் என்பது இல்லை, இந்த இடத்துல நமக்குள்ளே இருக்கிறது இறைவன் தான் அப்படின்னு ஒரு இறை தன்மையை தான் முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் இந்த இடத்துல முதல் அடியில். ஸோ அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அந்த இறைவன் எப்படி இருப்பார், நமக்கு இறைவன் தான் எல்லாமே இறைவன் தான் தெரிஞ்சாச்சு. இறைவன் எப்படி இருப்பார்னா அவர் தான் அறிவன் சிவமாக அப்படிங்கிறார். என்ன அறிஞ்சிக்கிறாங்க இறைவனுடைய தன்மை அப்படின்னா, இங்கே சிவன் அப்படின்னு சொல்லப்படுறது தெரியும் எல்லாத்துக்குமே, சிவபெருமான் தான் எல்லாம் அந்த பரம்பொருளில் அந்த ஒரு பேரை சொல்லி தான் அழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவருக்கு பேரே கிடையாது. அவருக்கு பேர் கிடையாது, குணம் கிடையாது, நிறம் கிடையாது, தன்மை கிடையாது, உருவம் கிடையாது, எதுவுமே கிடையாது அந்த இடத்துல. அப்புறம் ஏன் அவரை சிவம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா,
சிவம் என்று சொல்லப்படுவது எது சிவப்போ, எவன் சிவப்பானவனோ அவனே சிவன். இந்த இடத்துல ஏன் இறைவனை சிவப்பானவன் அப்படின்னு சொல்கிறோம்னா, அன்பினுடைய நிறம் வந்து சிவப்பு, அருளினுடைய நிறம் வந்து சிவப்பு. ஸோ அப்போ இறைவன் எப்படி இருக்காரு? அன்பினுடைய மொத்த உருண்டை இந்த இடத்துல, அருளினுடைய மொத்த உருண்டை அந்த சிவம் தான் இருக்கார். அந்த யார்? அந்த அசையா சக்தி தான் இருக்கார். அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல? முதல்ல தனக்குள்ளே இருக்க இறைத்தன்மையை உணர்ந்துக்கிறோம். உணர்ந்ததுக்கப்புறம் அந்த இறைவன் வந்து அன்பின் உருவமாக அருளின் உருவமாக இருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? முதல்ல அதை அனுபவிப்போம், அன்பை அனுபவிப்போம், அருளை அனுபவிப்போம். அதுக்கப்புறம் அதை செயல்படுத்த ஆரம்பிப்போம் இந்த இடத்துல, இல்லையா? இன்றைக்கி வார்த்தையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அன்பாக இருப்பா அன்பாக இருப்பான்னு. ஸோ குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா, குடும்பத்திற்குள்ளே இருக்காமல் அன்பு அப்படின்ற பேச்சு வழக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அதெல்லாம் அன்பே கிடையாது. அன்புன்றது வேறு, இதெல்லாம் பாசம்னா இதெல்லாம் தாய் மகன் மீது வைத்திருப்பது, மகன் தாய் மீது வைப்பது, எல்லாம் ஒரு பாசத்து தான் வருமே தவிர்த்து அன்பு கிடையாது. அன்புன்னா வேறு, அது அப்படி கண்ணிலேருந்து அருவியாக கொட்டும், அப்படியே கவலை இருக்காது, மகிழ்ச்சியில் கொட்டும். அதுதான் அன்பு இந்த இடத்துல, அது உச்சம். ஸோ அந்த இறைவன் அந்த உருவமாக தான் இருக்கிறார். ஸோ அதுக்கு அடுத்து அவரை தெரிஞ்சுக்கிறோம். யார்? அர்ச்சனை செய்ததுக்கு பின்பா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவரை தெரிஞ்சுக்கிறோம், இறைவன் அந்த உருவமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறது? போன அவன் அன்பின் மீது 4ஆம் மரபுற அப்படிங்கிற. ஸோ அதிலே சொல்லிட்டார், அன்பு இது அப்படின்றது அவரே சொல்லிட்டார். அப்போ இந்த அன்பின் வழியாக என்ன பண்ணுறான்? 4ஆம் மரபு அற அப்படிங்கிறார். இந்த 4ஆம் மரபுன்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல சாய்ச்சி நிலை தான். சுந்தரர் இருந்தார் இல்லையா, எப்பயுமே இறைவனோடே இருப்பார். இவர் மறந்தாலும் சரி, மாயையின் காரணமாக இந்த உலகத்தில் பிறந்து மாயின் காரணமாக இவர் திருமணம் எல்லாம் செஞ்சுக்கிட்டா கூட சரி, மாயில இறைவன் இவரை விட்டு போகிறதே கிடையாது. இறைவன் எப்போயுமே இவர் கூடவே தான் இருக்கார், எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாரு. சுந்தரருடைய வரலாறு படிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இறைவன் இந்த வேலையெல்லாம் பார்க்குறாரு. அந்த இடத்துல மனைவி கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கெல்லாம் போகிறாரு இறைவன், அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காரு இறைவன். அந்த அளவுக்கு அவரோடவே இருக்கிறார் இறைவன். ஸோ அந்த நிலையில் அற அப்படிங்கிறாரு. அற அப்படின்னு சொல்லப்படுறது என்னென்னா முழுமையாக அப்படின்னு பொருள். சும்மா இறைவன் பேருக்காக வந்துட்டுலாம் போல, எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் இறைவனோடவே இருக்கலாம் இங்கே. ஸோ இறைவனை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இறைவனோட நம்ம இருக்கலாம்ன்றதோட இறைவன் நம்மோடு இருப்பார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போயும் நம்ம கூட தான் இருக்கிறார், ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை, அதை அனுபவிக்கிறதும் இல்லை, இல்லைங்களா? நம்ம ஆனால் இந்த 4ஆம் மரபு அந்த சாயுச்ச நிலையில் சுந்தரர் எப்படி இருந்தாரோ அதுபோலவே இறைவன் நம்மோடு இருந்து என்ன பண்ணுறாரு? சுந்தரர் கூட வந்து என்ன பண்ணார்? அவருடைய என்னென்னலாம் ஆசைப்பட்டாரோ எல்லாத்தையும் அனுபவிக்க வச்சார். சீக்கிரமாக கூப்பிட்டு போயிட்டார். எப்படி? உடம்போடே கூப்பிட்டு போயிட்டார் கையிலேக்கு. அதுபோலவே நம்மையும் அழைத்து செல்வார். அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? தான் அவனாகும் ஆதித்ய தேவரே அப்படிங்கிற. ஸோ ஆதித்ய தேவர், ஆதித்யனா தெரியும் எல்லாத்துக்குமே, சூரியன். ஸோ அப்போ இந்த சூரியன் என்று சொல்லப்படுது, நாம் எல்லாம் இந்த இடத்துல சூரியனாகி விடுவோம் அப்படின்றது நேரடியாக பொருள் மாதிரி தெரிந்தாலும் இந்த இடத்துல, ஆனால் அது அப்படி பொருள் எடுத்துக்க முடியாது. சூரியனுடைய அந்த சக்தியை பெறுவோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். தான் அவனாகும், நாம் வந்து அவனாவே ஆயிடலாம். யார மாதிரி ஆயிடலாம்? ஆதித்ய தேவர் போல் ஆயிடலாம். ஆதித்ய தேவன் என்பது சூரியன், அவருடைய சக்தி என்பது என்ன? எதையாக இருந்தாலும் தன்னுடன் அடக்கி கொள்வது, பொசுக்கி விடுவது எதாக இருந்தாலும். சூரியனுக்குள்ளே எந்த பொருளை போட்டாலும் என்ன ஆகும்? அது சூரியனுடைய தன்மைக்கு தான் மாறும். ஒரு இரும்பை தூக்கி போட்டால் கூட சரி, அது சூரியன் உள்ள நெருப்பாகவே மாறி போயிடும், இருக்கிறதே தெரியாது. அதுபோலவே அந்த உச்சகற்ற நிலை இந்த இடத்துல. ஸோ அப்போ என்ன ஆகுது? மிகப்பெரிய ஞான நிலையை இந்த இடத்துல பெறலாம். ஞான நிலை என்று சொல்லப்படுவது, ஒரு குரு இருக்கிறார், ஒரு சீடர் இருக்கார். இந்த இடத்துல சீடருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் குரு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதாவது முக்காலம் உணர்ந்தவராக இருப்பார். இரண்டாவது என்ன, இந்த இடத்துல அவருக்கு வரக்கூடிய துன்பங்கள் இதெல்லாத்தையுமே முன்பாகவே அறிந்து அதை போக்கக்கூடியவராக இருப்பார் இந்த இடத்துல குரு. ஸோ எப்படி போக்குறார் இந்த இடத்துல? அவரால் அழிக்க முடியும், அவரால் விதிகளை வினைகளை இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய நிலையில் தான் குரு இருப்பார். ஸோ அந்த நிலையைத்தான் இங்கு அடையலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இது 4வது அடி. ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அர்ச்சனை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது முதலில் நமக்குள் இருக்கும் இறைத்தன்மையை உணரலாம். இரண்டாவது அந்த இறைத்தன்மை எப்படி அன்பின் உருவமாக அருளின் உருவமாக இருக்கிறார் என்பதை உணரலாம். உணர்ந்த பின்பு நாம் இறைவனோடு இருக்கலாம். இரண்டாவது இறைவன் நம்மோடே இருப்பார். அது அடுத்த நிலை, அடுத்தவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய மிக உயர்ந்த நிலைக்கு நாம் சென்று இருப்போம். இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. நன்றி. நன்றிங்க ஐயா. அவனாகவே மாறலாம், அவனை உணரலாம் அர்ச்சனை செய்வதன் மூலம். நன்றிங்க ஐயா. வாருங்கள் அம்மா. கிருத்திகா அம்மா வணக்கம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தருணனைய முழுமையா பாடலுக்கு உண்டான விளக்கம் சொல்லியாச்சு. அதனால இதுல கூடுதலா சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு தோணல. ஆனா ஒரு வரி நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரி. அது என்ன அப்படின்னா அதை மாத்திரம் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். என்ன சொல்றாரு? தான் அவன் ஆகுமோ ஆதித்த தேவரே அப்படின்றார். தான் அவன் ஆகுமோர் ஆதித்த தேவரே. அப்ப அந்த யார் இந்த ஆதித்த தேவர் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும். அதையும் சொல்லியாச்சு. அவர் சூர்யா அப்படி அந்த அந்த வார்த்தைக்கு உண்டான ஒரு ஒரு பொருளை திருமூலர் தன்னுடைய மந்திரத்துல பல்வேறு இடங்கள்ல விரவி வைக்கிறார். அவர்தான் இந்த சிவசூரியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையவே கொண்டு வர்றார். அது அது யார் அந்த சிவசூரியன் அப்படின்னா, நம்ம இந்த 2-3 பாடலா பார்த்துட்டு வரோம்ல. பேரறிவு, அதாவது நம்முடைய அறிவை தவிர்த்து அந்த பேரறிவோடு ஒன்றக்கூடிய அதுதான் சிவசூரியன். அப்ப அத்தகைய சிவசூரியனை தன்னுள்ளே கொண்டவன் யாரு? சிவசூர்யாதித்த தேவன். அப்ப இந்த இடத்துல ஓர் ஆதித்த தேவரே அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, அது எதுக்காக சொல்றாரு? அந்த அந்த ஆதித்த தேவர் அப்படிங்கிறவரு யாரு அப்படின்னா, சிவசூரியனை தன்னுள்ளே கொண்டவன். அப்ப அதனாலதான் அந்த இடத்துல ஆதித்த தேவர் அப்படிங்கும்போது நம்ம சிவசூர்யாதித்த தேவர் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது எங்க நீங்களா சொல்றீங்களா அப்படின்னா இல்ல. இன்னும் நிறைய பாடல்கள்ல பின்னாடி அந்த ஆதித்தன் ஆதித்த அந்த மாதிரி அவர் எதோட இணைத்து பேசுறாருங்கிறதுக்கு உண்டான நிறைய இடங்கள் பின்னாடி வரும் நமக்கு. முன்னாடியும் சொல்லியிருப்பாரு. இது வரைக்குமே நம்ம பார்த்திருப்போம் நிறைய இடங்கள்ல. ஆதித்தனுடைய வெண்மையால் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் சூரியன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு குறிப்பு ஆதித்தன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம அதை வச்சு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதுதான் திருமந்திரத்துல ஒரு தொடர் தான் திருமந்திரம். நம்ம ஒரே தனித்த பாடலா பார்த்தா ஒரு பொருள் தரும். அதே தொடர்ச்சியா நம்ம முன்னையும் பின்னையும் சேர்ந்து பார்க்கும்போது மற்றொரு பொருளை தரும். அப்ப அந்த மாதிரி தான் அவன் ஆகுமோர் ஆதித்த தேவரே. அப்ப சிவசூர்யாதித்தனாக எங்கனம் மாறுவது அப்படின்னு ஒரு பார்வைய முன்னாடி வைக்கிறார். இப்ப எதுக்கு சிவசூர்யாதித்தனாக மாற வேண்டும் அப்படின்னா, அவங்க யாரு அப்படின்னா, நம்ம இத இன்னொரு வகையில நம்ம நம்மளுடைய சொல் வழக்குல இருக்கு. என்ன அப்படின்னா, நித்திய சூரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நீங்க நம்மளுடைய புராணங்கள்லயும் சரி, இல்லைன்னா நம்மளுடைய கதை மரபுலயும் பாத்தீங்கன்னா, நித்திய சூரிகள் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளுக்குள்ள உண்டு. அது யாரு அப்படின்னா, சதா அவர்களுக்கு அழிவற்றவர்கள். அப்ப அவங்க அந்த பிறப்பு இறப்பை தாண்டி சதா ஒளிர்ந்து கொண்டிருப்பவர்கள். அப்ப யாரு சதா பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு நிலையில யாரு இருக்கிறது? அந்த இறை பரம்பரை. அப்ப அவரோடு கூட இருப்பது அதனாலதான் நித்திய சூரிகள் அப்படின்றாங்க. அந்த நித்திய சூரிகளை தான் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? 4ஆம் மரபுற தானவனாகவே. அப்போ சதா சாயுஜ்யம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த இடத்துல 4 விதமான முக்திகள் நம்ம இந்த ஜீவ முக்தி ஆனதுக்கு அப்புறம் 4 முக்திகள் பத்தி நம்ம பேசுறோம். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒண்ணு என்ன அப்படின்னு நம்ம வரிசையா பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்ப இதுல இந்த சாயுஜ்யம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவனோடு இருத்தல். அவனும் தானும் பிரிவர இருத்தல் அப்படிங்கிறது. அதான் சொல்றாரு 4ஆம் மரபுற அப்படின்னா அதோடு சேர்ந்து விடுது. அப்ப அப்படி இருக்கும்போது யாரு? நம்ம நித்திய சூரியர்களாக மாறிவிடலாம். அப்ப நம்ம நித்திய சூரியங்கிறது என்னது? சாயுஜ்யம். அததான் அந்த வார்த்தையில நம்மளுடைய இதுல 4ஆம் மரபு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஆகும்போது தானவன் ஆகுமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படி ஆகும்பொழுது நம்ம யாரா மாறுறோம்? ஆதித்த தேவராக மாறுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி ஆதித்த தேவர்? அப்ப யார் அது? அப்ப அந்த அந்த உடல் போன அப்புறம் தான் அது ஆக முடியுமா
அப்படின்னு கேட்டா இல்ல, நீ இங்க இருக்கும் போதே ஆக முடியும். ஏன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சாலோகம், சாமீபம், சாயுஜ்யம், சாரூபம் எல்லாமே சாரூபம், சாயுஜ்யம் எல்லாமே இந்த உடல் போன பிறகு இந்த ஆத்மாவிற்கான ஒரு விஷயம். நமக்கு இந்த உடலோடு இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடியது இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல அவர் இந்த இடத்துல அந்த ஒரு சூட்சுமத்தை சொல்லி கொடுக்குறாரு. இல்ல இல்ல, நீ இந்த உடலோடு இருக்கும் பொழுது, ஏன்னா இந்த நம்ம பாக்குறது பூராவுமே இந்த அர்ச்சனை அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த அர்ச்சனை எதன் மூலமாக எங்கிருந்து அகமாக பண்ண வேண்டியது எது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அதனால அவர் என்ன சொல்றாரு, தான் அவனாக அவனே தானாயிட அப்படின்னா. அப்ப இந்த இடத்துல தான் அப்படிங்கிறது எப்பதான் வரும்? ஆன்மா போயிடுச்சுன்னா அந்த இடத்துல தான் கிடையாது. அது 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 இந்த உடலோடு இருக்கும் பொழுதுதான் நம்ம இந்த நான் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா? நீங்க பாருங்க, நீங்க கனவு நிலையில போகும்போது கூட அந்த நான்கிற எண்ணம் இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல உடல் கிடையாது. அது ஒரு தனித்த உணர்வு மட்டும்தான் இருக்குமே தவிர உணர்வு இருக்காது. ஓகே, உணர்வோடு இருக்கக்கூடிய தன்னையே பார்க்கக்கூடிய அந்த தான் மிஞ்சிய கனவுகள் பல இருக்கும். அதெல்லாம் நம்ம தாண்டின அப்புறம் இது பேசுற கதை இது. அப்போ தான் அவனாக அப்படின்னா எந்த இடத்துல தான் இருக்கும்? இந்த உடல்ல நம்ம அடையாளப்படுத்துற வரைக்கும் நம்ம தான் என்கின்ற எண்ணம் இருக்கும். அப்ப இதுதான் இந்த இடத்துல குறிப்பு. ஆன இரண்டில் அறிவன் சிவமாக போனவன் பினது 4ஆம் மரபுற அப்படிங்கிற. அப்ப தானே அவனாக எப்பொழுது மாறுவது? இந்த உடலோடு இருக்கும் பொழுது நாம் அவனாக மாறிவிடலாம். எப்படி? ஆன இரண்டில் அறிவன் சிவமாக அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல அந்த அந்த அறிவு எப்படி ஆகணுமா? சிவசூரியமாக மாற வேண்டும். அதாவது பேரறிவாக மாற வேண்டும். அப்படி பேரறிவா மாறும்போது என்ன ஆகும்? போனவன் அன்பினது அன்பின் இது 4ஆம் மரபுற. அப்ப அந்த என்ன ஆகும்? அந்த இடத்துல நம்ம அந்த பேரறிவோடு சேரும் பொழுது நம்ம எப்படி மாறுவோம் அப்படின்னா அன்பு மயமாக மாறிவிடுவோம். அப்ப அன்பு மயம்னா ரொம்ப அழகா சொன்னாரு. நம்ம இந்த கொடுக்கல் வாங்கல்ல வைத்திருக்கக்கூடிய அன்பெல்லாம் அன்பே கிடையாது. அது பாசம், பற்று. நம்ம கோயிலுக்கு போனா கூட பற்றோட தான் போறோம். எனக்கு இது கூட நான் அது பண்றேன், நீ எனக்கு 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 இது கூட நான் ஒரு இந்த வழிபாடு பண்றேன், இல்ல நான் இத்தனை தடவை கோயில் சுத்துறேன், இதெல்லாம் உண்டு. ஆனா அதெல்லாம் இல்லாம இருளும் ஒளியும் அப்படின்னு சொன்னாரு. இரண்டாம் இதயம் அருளறியாமையும் அப்படின்னு நேத்தே சொல்லிட்டாரு. அப்ப இதயத்துல பிறக்கக்கூடியது என்ன? அன்பு. அதை போன நம்ம நேத்துக்கும் பார்த்தோம். சோ அந்த மாதிரி இந்த இந்த அன்பானது எப்படி இருக்கணும்? இதயத்துல பிறக்கிறதுல இந்த கணக்கு வழக்கு உண்டு, கொடுக்கல் வாங்கல் இருக்கும். ஆனா இந்த பேரறிவின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க அது தன்னை அவனாகவே மாறக்கூடிய அன்பாக மாறும். அப்படி மாறுகையில் நாம் சிவசூரியமாக மாறிவிடுவோம். அப்ப சிவசூரியமா மாறுறது என்ன அப்படின்னாக்க சாயுஜ நிலையில் சென்று சேருவது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதான் இந்த பாடல். அப்ப இந்த இதுல முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா சிவசூரியனுடைய தன்மையை சொல்லுகிறார்கள். அந்த சிவசூரியனாக நாம் இந்த உடலோடு இருக்கையிலேயே மாற முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு உத்தி இருக்கு. அது மாறுறதுக்கு செய்தி இருக்கு. அது எப்படி மாறுறதுங்கிற உத்தியை பேரறிவின் மூலமாக பெறக்கூடிய அந்த அன்பில் நாம் ஊறி கிளைத்து அன்பாக மாற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு உத்தி. சோ இதான் ரொம்ப முக்கியமான கருத்தா இந்த பாடல்ல நான் பார்க்கிறேன். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. அன்பே சிவம், அன்பாகவே அர்ச்சனை செய்து அன்பை உணர முடியும் என்று உணர்த்திய அம்மையார் அவர்களுக்கு நன்றி. பாருங்கள் ஐயா. தயாரான ஐயா, வணக்கம். மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. கிருத்திகா அம்மா அவர்களுக்கும் சரவண ஐயா மற்றும் தங்களுக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மற்றும் அவையோர் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கம். இன்றைய பாடல் ஓம் திருமூலத் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலத் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலத் திருவடிகள் போற்றி போற்றி. தானவனாக அவனே தானாயிட, தானவனாக அவனே தானாயிட,
இரண்டில் அறிவன் ஆன இரண்டில் அறிவன் சிவமாக போனவன் தானவனாக அவனே தானாயிட ஆன இரண்டில் அறிவன் சிவமாக போனவன் அன்பிது நாளாம் மரபுற நாளாம் மரபுற நாளாம் மரபுற தானவன் ஆகும் ஓர் நாளாம் மரபுற தான் அவனாகும் ஓர் ஆசித்த தேவனே. இறைவா, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாடல். நம்மை அறிந்து கொள்ள வேண்டும், தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று வள்ளற் பெருமானார் நிலவை பார்த்து வேண்டுகோள் வைப்பது போல ஒரு பாடல் வரும். தன்னை அறிதல் என்று சொல்லும் போது அது இறைவனை அறிதல், தலைவனை அறிதல் என்பதும் ஒன்றுதான்ங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கதவை தட்டுறோம், நான் வந்திருக்கிறேன், நான் தான் அப்படின்னு தானாவே வந்து ஒட்டிக்கும். நான் தான், அது ஒன்னை விட்டு ஒண்ணு பிரியறது இல்லை, அதுதான் எல்லாமா இருக்கு. இந்த உண்மையை விளக்க வந்த அறிஞர் பெருமக்கள், இப்ப வேதாத்ரி மகரிஷியோட குருவாக இருந்தவர் பரஞ்சோதி மகான், ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான், அவரு ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. நானே நீ, நீயே நான், நானே நீ, நீயே நான், நானும் நீயும் நானே நான் அப்படின்னு கொடுத்திருப்பார். அப்ப அது என்னன்னா, நான் வேற நீ வேற இல்ல, நானும் நீயும் நானே அப்படிங்கிற அந்த குறிப்பு. தானவனாக அவனே தானாயிட, தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அவனாக அவன்தான் தான், அவனே தானாயிட, தான் அவனாக அவனே தானாயிட. அப்ப இரண்டிற்குள், அதாவது ஒன்றுக்குள் ஒன்றாக அந்த கலந்து விட்ட பிறகு அதை அறியக்கூடியது எது என்று பார்த்தா அந்த அறிவுதான். அந்த அறிவன் என்று சொன்னாலே அதை அறிந்தவன். அப்ப அறிந்தவன் எப்படி ஆயிட்டான்? சிவமாக போய்விட்டான். அப்ப சிவமாக போனவனுடைய அன்பினுடைய பெருக்குதான் தானடைந்த அந்த சிவபோக நிலைய அறியணுமே அப்படிங்கிற அந்த கருத்துல எல்லோருக்கும் சொல்லக்கூடிய அந்த ஆசீர்வாதம். அதனாலதான் எல்லாருக்கும் அதை கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்துலதான் அந்த சிவநிலையை பத்தி அவங்க கண்டத ஒருவாறு அந்த அன்பின் பெருக்குல உணர்த்தி இருக்கிறாங்க. நாலாம் மரபுற என்று சொல்லும் போது அந்த சிவநிலை எப்படி இருக்கிறது, அதற்கு உருவம் இருக்கிறதா என்ற அளவுல, சிவரூபம் என்ற அளவுல அதை தரிசிக்க வைக்கிறதுக்கு எப்படி அதை எடுத்து சொல்றதுன்னு உணர முடியாம இருந்தாலும் அவர்கள் உணர்ந்துட்டாங்க. எப்படி? அது உணர்த்தினதுனால, அது அதுவானதுனால, அதுவே அறிவித்ததுனால அவங்க சொல்றாங்க. சிவரூபத்தையும் சிவ தரிசனத்தையும் அதை அறிவதற்கு உண்டான சிவ யோகத்தையும் சொல்லி, அந்த சிவயோகத்தினால பெறக்கூடிய சிவபோகம். அப்ப இந்த 4 மரபு வழிகள், 1 சிவரூபம், 2 சிவ தரிசனம், 3 சிவயோகம், 4 சிவபோகம் என்னும் அந்த 4, அதுல அந்த சிவபோகத்தை அடைகிறதுக்கு, சிவன் தன்மையை அடைவதற்கு அந்த வழி அந்த அன்பின் பெருக்கில அவங்க கொடுத்த அந்த ஆற்றல் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம விருப்பம் இருக்குது எல்லாருக்குமே முக்தி அடையணும்ட்டு, ஆனா அதை பத்தி விளக்கம் தெரியலைன்னா அதை எப்படி அடைய முடியும்? விளங்கி கொண்டவர்கள் விளக்குனாத்தான் நம்ம அந்த விளக்கம் பெற முடியும். ஒரு குறிப்பு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. அவனே தானாகிய அன்னறி ஏகனாகி என்னும் சிவஞான போத சூத்திரம் 4வது சூத்திரத்துல இதுல கொடுத்திருக்கிறார். அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி. அப்ப அவன் தான் நான் தான் அவன் சொல்லும் போது அங்கே என்ன ஆகுது? ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கும்போது ஒன்றே பலவாக இருக்கிறது,
பலவும் ஒன்றாக இருக்கிறது. இதுதான் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்று சொல்றது. அப்ப ஒருத்தன் தான் எல்லாமா இருக்கிறான், எல்லாமே அந்த ஒன்றுபட்ட நிலையில தான் இருக்கு என்ற அந்த உண்மை நெறிய நாம் உணர்ந்து கொண்டாலே நாம் இறைவன்கிட்ட வேண்டி பெற வேண்டியது எதுவுமே இல்லை. அந்த வேண்டப்படுவதாக உணர்த்தப்பட வேண்டிய அந்த பொருளே நாம இருப்பதை உணரும் போது அங்கே நமக்கு ஒரு ஆசீர்வாதம், இறைவனுடைய அந்த பூரண அருள் தன்மை நமக்குள்ள நிரம்பி இருப்பதை நாம் உணர முடியும். நாமும் உணர்ந்த அந்த தெய்வீக உண்மையை எல்லோருக்கும் உணர்த்தக்கூடிய அந்த அன்பு நிலை நமக்குள்ள உருவாகும். அன்பு என்றாலே தான் உணர்ந்த அனைத்தையும் எல்லோருக்கும் கொடுக்கணும்ன்றது அந்த பேரன்பு நிலையோடு கலந்திருக்கும் போது கொடுக்க 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 அது ஊறிக்கொண்டே இருக்கும், வற்றா இருப்பாக அது பெருகிக்கொண்டே இருக்கும். அந்த அன்பு நிலையை உணர்ந்து, அந்த அறிவு நிலையை உணர்ந்து, எல்லாம் சிவமே என்ற தன்மையில எல்லோருக்கும் உணர்த்த கொண்ட கூடிய அந்த சிவத்தொண்டை ஏற்று நாம் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி அரிய பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் இத்தருணத்திலே நினைந்து வணங்கி நிறைவு செய்து கொள்கின்றேன். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி நன்றி. நன்றி நன்றிங்க ஐயா. நேற்றுக்கு ஐயா தளத்துல இருந்திருக்கிறாங்க, எனக்கு காமிக்கல, ரிஃப்ரெஷ் பண்ணல போல இருக்கு. நீங்க பாத்தீங்களாமா கிருத்திகாமா ஐயா இருந்ததா? நன்றி. வாருங்கள் வித்யாமா, வணக்கம். வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1011வது மந்திரம். தான் அவனாக அவனே தானாயிட ஆன இரண்டில் அறிவன் சிவமாக போனவன் அன்பிது நாலாம் மரபுற தான் அவனாகும் ஓராதித்த தேவரே. திருமூலர் சக்கர வழிபாட்டினையே அர்ச்சனை என்கிறார். இவ்வழிபாட்டின் முடிவில் மனிதன் சிவமாதல் தான் அவனாதல் என்ற இறுதி பேற்றையும் அடைய முடியும் என்கிறது அவருடைய திருமந்திரம். ஓரா என்ற பதத்தின் பொருள் நினையாத, சித்தம் என்றால் மனம், தேவர் என்றால் வானவர் சித்தர், உலகை உயிர்களை படைத்தவன் பரம்பொருள். உயிர்களுக்குள்ளே சிவன் உள்ளான். சிவ சொரூபமே உயிர்குலம். எனவே தானே சிவன் என்றும் சிவனே தான் என்றும் இரண்டு வழிகளாலும் சிவமாக உணர்பவன் சிவமாகவே ஆகியிருப்பான். இவ்வாறு சிவ பரம்பொருளிடம் கொண்ட அந்த பேரன்பால் சாலோக சாரூப நிலைகளில் நான்காவதான சாயுச்சிய நிலையை சீவன்கள் அடையும். இந்த நிலை அடைந்த பின்னர் அவர்கள் ஓராதித்த தேவரே, வேறு ஒன்றை பற்றியும் எண்ணாத சித்தமுடைய சித்தராவர். சிவத்தை பற்றியே எண்ணுவர். இந்த இடத்துல சாலோகம் என்பது இறைவன் இருக்கும் இடத்தில் அவனோடு சேர்ந்து வாழ்வது. சாமீபம் என்பது இறைவனுக்கு பக்கத்தில் அமர்ந்து நெருக்கமாக வாழ்வது. சாரூபம் இறைவனுக்கு பிரதிநிதியாக அவருக்கு செய்வதை ஏற்றுக்கொள்வது. சாயுச்சியம் இறைவனோடு எப்போதும் சேர்ந்து இருப்பது. இவை நான்கும் இறைவனை அடையும் நல்ல நெறிமுறைகள். இது தொடர்பான ஒரு பாடலு. மாணிக்கவாசகரை சிவபெருமானே ஆட்கொண்டார். மாணிக்கவாசகருடைய சிந்தை முழுதும் சிவன் மட்டுமே நிறைந்திருந்தார். அவரை போல் நாம் வாழ்ந்தால் நாம் நல்வாழ்வு வாழ்வோம். அவர் அருளிய திருவாசகம் பிடித்த 10 முத்தி கலப்பு உரைத்தல். பால் நினைத்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேன் உடைய ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தம் ஆய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்து அருள்வது இனியேங்கிறார். மிகப்பெரிய ஞானி அவரே அவர் சொல்லிக்கிறாரு பாவியேங்கிறார்.
அவர் இன்னும் மேன்மையான நிலையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அப்படி அவர் எழுதுறாரு. பிள்ளையின் பசி உணர்ந்து அன்புடன் பால் கொடுக்கும் தாயை காட்டிலும் உயர்வானவன் சிவபெருமான். அதனாலதான் மாணிக்க வாசகர் சிவனே ஆட்கொண்டார். அதை உணர்ந்து அவர் பதிவு பண்றாரு. என்னிடம் மிகவும் தயக்கொண்டு என் உடம்பை உருக செய்தார். அவர் மேனியே உருகும். மாணிக்க வாசகரோட மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்துன்ற பாடல்ல அதை படிக்கிறப்பே நமக்கு ஒரு மெய் சிலிர்த்து போயிடும். அப்படி எழுதியிருப்பார். உணர்ந்து உள்ளத்தே அறிவை வளர்த்து சிவ ஆனந்த தேனூட்டினாய் உன்னை நான் விரும்பி ஏற்றேன் என்னை விலக்கி விடாதேங்கிறார். நாம் அனைவரும் திருமூலர் வழிகாட்டுதல் படி திருமந்திரத்தில் உள்ள நுட்பமான பொருளை அறிந்து எப்போதும் சிவ சிந்தனையிலே இருப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி. பாருங்களா ஐயா, அர்த்தனாரி ஐயா. இன்னைக்கு அபிராமி அந்தாதியோட 14வது பாடல். இந்த பாடல் கருத்துக்கு கொஞ்சம் பொருத்தமா இருக்கும். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே சிந்திப்பவர் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்த சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் பாரில் உன்னை சந்திப்பவர் கெளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் திசைமுகர் நாரணர் சிந்தை உள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா. உண்மையிலே இந்த தலம் மிக சிறப்பாக இருந்தது. அவனை அன்பாக உணர இந்த பாடல் நமக்கு வழிகாட்டும் என்று கூறி தலத்தை நிறைவு செய்யும் முகமாயிருக்கின்றேன். வேறு யாரேனும் கருத்து பரிமாற்றங்கள் இருந்தால் கேட்கலாம். அந்த நேத்திக்கு புலம்பல் அவர் திருப்பி பதில் கொடுத்திருந்தாரு யூடியூப்ல. மிக்க நன்றி, கிளாரிஃபை கிடைச்சிச்சு அப்படின்னு கொடுத்திருந்தாரு. அதனால அதுக்கு பதிலளித்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் அதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றிங்க ஐயா. வேற எதுவும் தகவல் இல்லைன்னா தளத்தை நிறைய செஞ்சலாம் நினைக்கிறேன். மிக்க நன்றி. வந்த மைய நண்பர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தளம் நிறைவேறுகின்றது. 5, 4, 3